ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாவிட் சமையல். இன்றைக்கி வெங்காய தக்காளி கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம். நான் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி 1, பச்சை மிளகாய் 3, கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு, கொத்தமல்லி சும்மா கொஞ்சம் இருந்தால் போதும், ஒரு சின்னோண்டா புளி. ஏன்னா கொத்தமல்லி சேர்க்கறதுனால கொஞ்சம் புளி சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம பச்சை மிளகாவை வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லாமே தனித்தனியாக தான் வதக்குவேன். அதனால் பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயே போதும், நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் நம்ம வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிசைஞ்சுட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதனால் வெங்காயம் தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி அந்த புளி ஒரு துண்டு, கொஞ்சோண்டு புளி, அதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியும் அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து சும்மா ஒரு 2 பெரட்டினா போதும். உங்களுக்கு அந்த லைட்டாக பச்சை கலர் வரணும் அப்படின்னா, சட்னி வரணும், லைட்டாக பெரட்டினா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கினாலே அது அப்படியே சுருண்டுரும் நமக்கு. கொத்தமல்லி வதக்கியாச்சு. இப்போ அதிலே வேணுன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நானே எதுவும் சேர்த்துக்கல, வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஆறினோடனே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஆறிடுச்சு, நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. சட்னிக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ சட்னி ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.